நெல்லை சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பொட்டுக்கடலை மாலாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ பொட்டுக்கடலை பாக்கெட்டு வாங்கியிருக்கேன். சுகர் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 20-25 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இல்லை அரைச்சாச்சு, நம்ம இதை தட்டிக்கலாம். இப்போ நம்ம அதே ஜாரில் சுகரை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சுகர் கூட 10 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 20 முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துக்கலாம். சுகர், முந்திரி பருப்பு, ஏலக்காய் 3ஐயும் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு. ஆன் பண்ணி நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய்யை சூடு பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா. நெய்யை ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு காமிக்கிறோம். இதை நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த உருண்டைகள் பிடிக்கும். இது ஒரு நல்ல அருமையான ஸ்வீட்டு, நல்ல சத்தானதும் கூட. பொட்டுக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.